ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம சேனலில் ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி புதினா சட்னி பண்ண போகிறேன். இதுக்கு 2 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 5-6 பூண்டு, மிளகாய் தேவையான அளவுக்கு போட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். இது கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம். நீங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் சேர்த்தாலும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிடுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்காக 2ஐயும் நல்லா வதக்கிக்கலாம். தனியாக மாற்றியாச்சு. இப்போது ஒரு கைப்பிடி நல்லா அழுத்தி பிடிச்சி எடுக்கிற அளவுக்கு புதினா இலைகளை நல்லா பறிச்சிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான புதினா இலை இது வந்துட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த கழுவுனதில் அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதெல்லாம் தண்ணியெல்லாம் வடியட்டும். வடிஞ்சதும் பாருங்கள் வதங்கிருச்சு, எலியெல்லாம் சுருங்கிருச்சு. இதுக்கு இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வதங்கிருச்சு. இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிடலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறம் காட்டுறேன் பாருங்கள். அரைச்சாச்சு. நீங்கள் புதினா சட்னி சாதத்துக்கு இப்போ சாப்பிட்லாம். அப்போ புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து லஞ்சுக்கு வந்துட்டு ஒரு லெமன் ரைஸ் எப்படி செய்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு டிப் சொல்லியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். லெமன் ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். இல்லை பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் பச்சை மிளகாய் 3, வரமிளகாய் 3 சேர்த்துருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் இருந்தால் சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ இதுதான் லெமன் ரைஸ், நல்லா ஒரு டேஸ்ட்டாக ஒரு ஃப்ளேவராக இருக்கும். தேங்காய் வந்துட்டு துருவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை சாதம் போட்டு கிளறினதுக்கப்புறம் வேணால் இப்போ எண்ணெயிலே சேர்த்துடலாம். நல்ல ஒரு வாசனை இருக்கும். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்டவ் வந்து ஆன்லேயே இருக்கும்போது மஞ்சள் தூள் கரிஞ்சிரும். இப்போ நான் ஒரு எலுமிச்சை பழத்தை வந்து நல்லா புழிஞ்சு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துருங்க. ஸ்டவ் ஆனில் இருக்க வேண்டாம், ஆஃபில் இருந்தால் போதும். இப்போ சாதத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்துட்டு லைட்டாக வதங்கணும். அது தேங்காய் வதங்கும்போது பபிள்ஸ் மாதிரி வரும். லைட்டாக ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ சாதத்தை போட்டு கிளறிடலாம். நான் சாப்பாடு வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன், ஆறிடுச்சு. இந்த சாதத்தை போட்டு கிளறும்போது நல்லா ஒட்டாமல் இருக்கும். எப்பயுமே சாப்பாடு சூடாக போட்டு கிளறக்கூடாது. எந்த ஒரு ரைஸாக இருந்தாலும் சாதம் உடஞ்சிரும். ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு தான் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், உப்பெல்லாம் பார்த்தாச்சு. உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தோசை செஞ்சிடலாம். இப்போ கல் சூடானதும் ஒரு 1.5 கரண்டி வந்துட்டு மாவு போட்டுக்கலாம். மாவு நல்லா சேர்த்துட்டு எந்த அளவுக்கு வேண்டுமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கோங்க. நெய் விட்டு செய்யும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெய் கொஞ்சம் சேர்த்தாச்சு. பாருங்கள், நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெந்தது. அதுவே மேலே எலுமினிச்சு நான் திருப்பி போட்டாச்சு. இது போல் தோசைகள் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துருங்க. மாவு எப்பயுமே ஊற்றும்போது பபுள்ஸ் மாதிரி வரணும். அப்படி வந்தால் தான் அந்த மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். பபுள்ஸ் வராமல் அப்படியே அமுங்கி போன மாதிரி இருந்தால் அந்த தோசை நல்லா இருக்காது, கட்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ஒரு நல்லா இருக்காது. இங்கே பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம்.
இப்போ வந்துட்டு லெமன் ரைஸ் வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சுட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுருக்கேன். அதுதான் லஞ்ச் பாக்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் புதினா சட்னி வச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளான ஒரு ஒர்க்கு தான். ஏதாவது வேலை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.